என்னடா இது குண்டு 3ஆம் உலகப் போர்ன்னு நெனச்சுக்காதீங்க. இது ஒரு காப்பர் குண்டு. அதில் உள்ள கிருமிகள் எல்லாம் சாகும். பிஹெச் வேல்யூ அதிகமாகும். தண்ணீர் சுத்தப்படுத்தப்படும். இது நீங்க வாட்டர் பாட்டில்ல போடலாம். மண் பானையில உள்ள போட்டுக்கலாம். தவளை, குடம், இல்ல சின்டெக்ஸ், ஓவர் ஹெட் டேங்க்கு எந்த பக்க விளைவும் இல்லைங்க. 24 ஹவர்ஸ் நீங்க தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கலாம். எந்த ஒரு பக்க விளைவும் வராது. எங்க வேணாலும் பயன்படுத்தலாங்க. கையில எடுத்துட்டு போலாம், கார்ல எடுத்துட்டு போலாம், பஸ்ல எடுத்துட்டு போலாம். இத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றது மூலியமா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா ஒரு நல்ல விஷயம், எளிமையான விஷயம், ஆர்கானிக்கான விஷயம். அன்பு நண்பர்களே, காப்பர் புல்லட் செம்பு குண்டுங்கிற ஒரு வித்தியாசமான பொருள நான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். என்னடா இது குண்டு 3ஆம் உலகப் போர்ன்னு நெனச்சுக்காதீங்க. இது ஒரு காப்பர் குண்டு. பொதுவா இந்த காப்பர் பாத்திரத்தில தண்ணி வச்சு குடிங்க அப்படின்னு பல வருஷமா பிரச்சாரம் பண்றேன். பல பேரு வாங்கி வச்சு பயன்படுத்துறீங்களா இல்லைங்களா? என்ன கான்செப்ட்? காப்பர் பாத்திரத்தில தண்ணி வச்சா, தண்ணி நெகட்டிவான எனர்ஜி இருக்கிற தண்ணி பாசிட்டிவா மாறும். அதில் உள்ள கிருமிகள் எல்லாம் சாகும். பிஹெச் வேல்யூ அதிகமாகும். தண்ணீர் சுத்தப்படுத்தப்படும். இப்படி நெறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த காப்பர் பாட்டில் யூஸ் பண்றது. அதாவது ஆசிட் தண்ணி வந்து ஆல்கலைனா மாறும். இப்படி நெறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. குடிக்கிற தண்ணிய ஒரு காப்பர் வெசல்ல வச்சு குடிக்கிறது வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம். ஆனா, பல பேர் அத ஃபாலோ பண்ண முடியலங்கிறனால, ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி காப்பர் குண்டு, காப்பர் புல்லட் அப்படிங்கிற செம்பு குண்டு நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். இத நீங்க என்ன பண்ணலாம்னா, குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா? அதில போட்டு வச்சிரலாம். காப்பர் பாத்திரத்தில தண்ணி ஊத்துறதுக்கு பொதுவா, தண்ணி இருக்கிற பாத்திரத்தில காப்பர போட்டு வச்சிரலாம். பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்குது. இது நீங்க வாட்டர் பாட்டில்ல போடலாம். மண் பானையில உள்ள போட்டுக்கலாம். தவளை, குடம், இல்ல சின்டெக்ஸ், ஓவர் ஹெட் டேங்க்கு, இல்ல கீழ கிரவுண்ட்ல வாட்டர் டேங்க் வச்சிருக்கீங்களா குடிக்கிற தண்ணி, அதுக்குள்ள போட்டு வச்சுக்கலாம். பானை, குடம், தவளை, அண்டா, சின்டெக்ஸு, சிமெண்ட் டேங்க்கு, பிளாஸ்டிக்ல இப்பலாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா? சில இடங்கள்ல பிளாஸ்டிக் வச்சு மேல கவுத்து வைக்கிறீங்க இல்லையா? இந்த வாட்டர் கேனு, அதுக்குள்ள போட்டு வச்சிரலாம். இப்படி எங்க வேணாலும் பயன்படுத்தலாங்க. கையில எடுத்துட்டு போலாம், கார்ல எடுத்துட்டு போலாம், பஸ்ல எடுத்துட்டு போலாம். எல்லாரும் இத ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு, நம்ம குடிக்கிற அந்த வாட்டர் பாட்டில்ல போட்டு வச்சுட்டோம்னா, அந்த தண்ணி சுத்தமாயிட்டு இருக்குமா இல்லைங்களா? இது வித்தியாசமான ஒரு முயற்சி. காப்பர் புல்லட் அப்படிங்கிற செம்பு குண்டு. இத பல வருடமா ஆராய்ச்சி பண்ணி, இந்த மாரி ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க. காப்பர இந்த மாரி பண்ண முடியாது. பியூர் காப்பர. ஸோ பல வருட ஆராய்ச்சியில இந்த காப்பர் குண்டு தயார் செய்திருக்கிறார் எனது நண்பர் சென்னையை சேர்ந்த டாக்டர் செல்வம் அவர்கள். பல வருட ஆராய்ச்சியில இதை உருவாக்கி இருக்கிறாரு. இந்த காப்பர் பாட்டில், இந்த காப்பர் குண்டை நீங்க வாங்கி பயன்படுத்தி தண்ணீரை சுத்தம் செய்யலாம். மிகவும் எளிமையானது. எந்த பக்க விளைவும் இல்லைங்க. 24 ஹவர்ஸ் நீங்க தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கலாம். எந்த ஒரு பக்க விளைவும் வராது. எல்லா வயது, எனி ஏஜ், எனி பேஷண்ட், ஆண்கள், பெண்கள், வயதானவங்க, குழந்தைகள் எல்லாருமே பயன்படுத்தலாங்க. எந்த ஒரு பக்க விளைவில்லாத ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயம் தான் இந்த காப்பர். எனவே யார் வேணாலும் பயன்படுத்தலாம். அப்பப்போ ஒரு 10 நாளுக்கு ஒருக்கா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா லேசா கழுவி மட்டும் பயன்படுத்தினா போதும். அவ்வளோதாங்க. எங்க வேணாலும் பயன்படுத்தலாங்க. இது எல்லோரும் வீட்ல வச்சுக்கிட்டு குடிக்கும் தண்ணீரை சுத்தம் செய்யுங்கள் எளிமையான முறையில். இதை உருவாக்கிய டாக்டர் செல்வம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த காப்பர் குண்டு உங்களுக்கு அம்மி தற்சார்பு சந்தையில கிடைக்கும். AAMMII.comல ஆன்லைன் மூலமா நீங்க இந்த காப்பர் குண்ட வாங்கலாம். இல்லன்னா 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க செம்பு குண்டு அப்படிங்கிற காப்பர் புல்லட்ட நீங்க வாங்கி தண்ணீரை சுத்தம் செய்து பயன்படுத்துங்கள். அருமையான கண்டுபிடிப்பு. இத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றது மூலியமா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா ஒரு நல்ல விஷயம், எளிமையான விஷயம், ஆர்கானிக்கான விஷயம். காப்பர் குண்டு வாங்குங்கள், பயன்பெறுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காப்பர் புல்லட் அப்படிங்கிற இந்த பொருளை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடிக்கிற தண்ணீரை செம்பு பாத்திரங்களை வச்சு பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த காலத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் செம்பு பாத்திரங்கள் யாருமே பயன்படுத்துறதில்ல.
செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கும்போது நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அது முடியாத சூழ்நிலையினால நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம். அதுக்கு மாற்றா காப்பர் புல்லட் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் நம்ம இப்போது யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 கிராம் காப்பரில் செஞ்ச ஒரு புல்லட் மாதிரி வடிவத்தில் இருக்கும். இதை வந்து நம்ம குடிக்கிற தண்ணி, அதாவது குடிக்கிற தண்ணி வந்து நம்ம குடத்துலையோ வாட்டர் பாட்டிலையோ ஒரு ஜக்குலையோ இல்லை பெரிய பெரிய டேங்க்லேயோ நம்ம பயன்படுத்தினாலும் இந்த காப்பர் புல்லட்டை நைட்டு நம்ம அதுக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் அந்த தண்ணி வந்து சுத்திகரித்து இந்த காப்பரோட எனர்ஜி வந்து அந்த தண்ணிக்குள்ளே போய் ஒரு ஆரோக்கியமான குடிநீராக நமக்கு அது கிடைக்குது. அந்த மாதிரி இந்த காப்பர் புல்லட்டை நம்ம குடிக்கிற தண்ணியில் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. காப்பர் பாத்திரத்தில் நம்ம தண்ணி குடிக்கும்போது எந்த நன்மை கிடைக்குதோ அதே நன்மைகள் இந்த காப்பர் புல்லட்டை நம்ம தண்ணியில் போட்டு பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்குது. இந்த காப்பர் புல்லட்டை பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் உசபானா அப்படிங்கிற ஒரு பழக்கம் ஒன்று கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பழக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனேயுமே பல் விளக்கறதுக்கு முன்னாடி, பல் துலக்கறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான தண்ணீர் அல்லது செம்பு பாத்திரத்தில் சேமிக்கப்பட்ட தண்ணீரை குடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உசபானா பழக்கம். அது வந்து ஒரு ஆரோக்கியமான பழக்கமாக அந்த காலத்தில் கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த உசபானா பழக்கத்தை நம்ம கடைபிடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட், இது நம்ம உடலில் இருக்க நச்சுக்களை வெளியேற்றக்கு உதவுது. ரெண்டாவது, நம்ம செரிமான மண்டலத்தை சீராக்கி வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டுது. மூணாவது பாயிண்ட், உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை உண்டாக்கி ஆரோக்கியத்தை நீட்டிக்க உதவுது. இந்த உசபானா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உஷா அப்படின்னா அதிகாலை, பானா அப்படின்னா குடிக்கிறது. அதிகாலையில் நம்ம எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த உசபானா அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கான அர்த்தம். இது வந்து அந்த காலத்தில் பழங்காலத்தில் கிராமப்புறங்களில் அதிகமாக இந்த பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க.